பில்லியன் ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுற இந்த கிரிக்கெட், ஃபுட்பாலுக்கு பிறகு ஐபிஎல் வேர்ல்டு கப்னு வேர்ல்ட் ஸ்போர்ட்டியை டாமினேட் பண்ணுற இந்த கிரிக்கெட் ஃபஸ்ட்டு எங்கே எப்போ விளையாட ஆரம்பிச்சா உங்களுக்கு தெரியுமா? மேபி ஆன்சர் கேட்க நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆகலாம். வாங்க கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி கிரிக்கெட்டோட ரியல் ஆரிஜின் என்னன்னு பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் வாட் ப்ரோ. நான் உங்கள் பிரபா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்டில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் கென்ட் அண்ட் சசெக்ஸ். அங்கே ஆரம்பிக்கிற சின்ன பசங்க டைம் பாஸ் பண்ண விளையாடின கேம் தான் கிரிக்கெட். அது போக என்ன நம்புறாங்கன்னா சாக்சன் அண்ட் நார்மன் எராஸ், அது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1000 ஒரு 1500 வருஷம் இருக்கும். அந்த டைமோடய கிரிக்கெட் விளையாடிருப்பான்னு கூட சில பேர் நம்புறாங்க. பட் அதை பேக் பண்ண ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடையாது. ஸோ பேட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆடு மேய்க்கிற குச்சியை பேட்டாக யூஸ் பண்ணிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாடர்ன் டே பேட்ஸ் மாதிரி கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஸ்டிக் மாதிரி கேர்டு ஒன்றா இருக்கும். பட் அதுதான் அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாடர்ன் டேஸில் அது ஃபுல்லாக எவால்வ் ஆகிடுச்சு. பாலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி பால் கிடையாது, ஸ்டோனையும் உட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக என்னென்னா ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஆன ரெக்கார்டட் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 1550 நடந்திருக்கு. கில்ஃபோர்டில் ஸ்கூல் பசங்க விளையாடிருக்காங்க. 17th century வர பெரியவங்க கூட இந்த கிரிக்கெட் கேமில் விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கேம் ரொம்ப பாப்புலர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அரிஸ்டோக்ராட்ஸ் உள்ளே வந்தாங்க, மணி உள்ளே வந்தது, பெட்டிங் உள்ளே வந்தது. அப்புறம் கிரிக்கெட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஆகிட்டு இங்கிலாண்டில். 1744 தான் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் கிரிக்கெட்டை எழுதுறாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா லண்டன் கிரிக்கெட் கிளப்பில் இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து அந்த ரூல்ஸை எழுதுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிச் 22 yardsன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1787 பார்த்தீங்கன்னா மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப்பை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து எம்சிசின்னு சொல்லுவாங்க, லார்ட்ஸில் இருக்குது. இன்னும் வந்து அது ஹோம் ஆஃப் கிரிக்கெட்ன்ட்டு தான் கூப்பிடுறாங்க. அப்புறம் 1788 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட லாஸை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. அவங்க யார் பார்த்தீங்கன்னா அதே எம்சிசி தான். அப்போ தான் அவங்க வந்து இந்த பேட் சைஸ், பால் யூஸ் பண்ணுறது, இந்த எல்பிடபிள்யூ, ஓவர்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் கேம் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ தான் ஸ்டோரியில் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. கிரிக்கெட் பாப்புலர் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கிடையாது, ஒன்லி காலனைசேஷன். பிரிட்டிஷ் எங்கெங்கெல்லாம் போய் அவங்க காலனியில் நிலைநாட்டினாங்களோ அங்கேயும் கிரிக்கெட்டை கூடவே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி வந்து தான் கிரிக்கெட் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிளேயர்ஸ் தான் விளையாடிருக்காங்க. பட் போக போக என்ன லோக்கல் பிளேயர்ஸ் தான் விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களும் அந்த கேமை டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஐரணி என்ன தெரியுமா? கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணனவங்க இங்கிலாந்துக்காரங்க தான். பட் டாமினேட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தோன்னா காலனி நேஷன்ஸ் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு 1975 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான். பட் அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணி யாருன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1979 ஃபைனல்ஸும் அவங்க தான் விளையாடிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1987 ஃபைனல்ஸும் அவங்க தான் விளையாடிருப்பாங்க. 1992 ஃபைனல்ஸும் அவங்க தான் விளையாடிருப்பாங்க. பட் இது எல்லாத்துலேயும் தோற்றுருக்காங்க. கடைசியாக அவங்க ஜெயிச்ச வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 12th edition 2019 தான் அவங்க ஃபர்ஸ்ட் 50 வேர்ல்டு கப்பே ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரெஜிஸ்டர்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 1877 நடந்திருக்கு, மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் நடந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 45 ரன்ஸில் வந்து தோற்றுருக்காங்க. December 31, 16th century தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஏர்லி பார்ட் ஆஃப் 17th century இந்தியாவுக்கு வரும்போது அவங்களோட சேர்ந்து கிரிக்கெட்டும் இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. பட் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரெக்கார்டட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 1721 தான் நடக்குது. அதே டைமில் மும்பையில் வந்து பார்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை ரொம்ப சீரியஸாக அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1848 ஓரியண்டல் கிரிக்கெட் கிளப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 1928 பார்த்தீங்கன்னா பிசிசிஐ, இப்போ இருக்க பிசிசிஐ, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இந்தியாவில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1932 தான் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான டெஸ்ட் மேட்ச் நடக்குது லார்ட்ஸில். பட் அந்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 1983 இந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் ஒன் டே நேஷனல் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறாங்க. கபில் தேவ் கேப்டன்சியில் அகைன்ஸ்ட் மைட்டி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி வந்திருப்பார். 2003 இந்தியா ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2011 50 ஓவர் வேர்ல்டு கப்பை தோனி தலைமையில் நம்ம ஜெயிப்போம். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எதாவது இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.